विष्णुपादाय कृष्णपृष्ठापुत्रे श्रीमद्भक्तानदासकुमाराय नमस्ते सरस्वती देवी प्रशांत हरिविष्णुनाथपाशास्तां जय श्री कृष्ण चैतन्य प्रभुपाद श्री अद्वैतगदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे राम 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 हरे कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நான் தமிழில் உங்களுக்கு லைட்டு தெரியறதா தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம வந்து நேற்றுக்கு நான் வீடியோ பண்ணியிருந்தேன். சரி நேற்றுக்கு நான் நம்ம இஸ்கானில் நம்ம நம்ம நித்யானந்த் மகாபிரபு இருக்கார்ல, நம்ம கௌரவத்தாய் நம்ம கௌடியா வைஷ்ணவ இஸ்கான் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில் நம்ம இஸ்கானில் நம்ம கௌரவத்தை நம்ம சைத்தன்யா மகாபிரபு சாக்ஷாத் அவர் கிருஷ்ணர், அவர் பகவான். சைத்தன்ய மகாபிரபு எப்படி நமக்கு தெரியும், அதே மாதிரி நித்யானந்த மகாபிரபு நமக்கு தெரியும். பலராமர் அவர் சாக்ஷாத் பகவான், அவர் பலராமர், ஆதிசேஷன் அனந்தசேஷன் அவர். ஸோ அவர் அனந்தசேஷ், அவர் ஆதிசேஷன், பலராமர் அவர் நித்யானந்த மகாபிரபு. இப்போ நேற்றுக்கு நான் வந்து பண்ணியிருந்த வீடியோ வந்து ஹிந்தியில் பண்ணியிருந்தேன். நித்யானந்த மகாபிரபு வந்து நித்யானந்த மகாபிரபு ஏன் சிவானந்த சேனாவை வந்து எதுக்கு எட்டி உதைச்சார், எதுக்கு அவரை எட்டி உதைச்சார், அது வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பேசுவோம். அதை பற்றி நம்ம ஒரு டாபிக் பேசுவோம். நேற்றுக்கு நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ நேற்றுக்கு நான் வந்து நித்யானந்த மகாபிரபு எதுக்கு சிவானந்த சேனாவை எட்டி உதைச்சார், எதுக்கு எட்டி உதைச்சார் சிவானந்த சேனாவை நித்யானந்த மகாபிரபு வந்து. ஸோ அதுக்காக தான் நேற்றுக்கு அந்த வீடியோ போட்டிருக்கு, நீங்கள் அதை பாருங்கள். ஸோ யூடியூப்பில் வீடியோ போட்டாச்சு என் சேனலில், அதில் பாருங்கள் நீங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம கஜேந்திர மோக்ஷம் கதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வஞ்சாகல்பத்ரோபிஷ கிருபாசுந்தேவ பதிதான பாவன வைஷ்ணவிய நம ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம கடைசியில் லாஸ்ட்டில் கீர்த்தன் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இந்த கதை வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி உள்ளது. ஐ மீன் துவாபர யுகமாக அவன் கஜேந்திர மோக்ஷம் வந்து இந்த கதை இருக்குது. கஜேந்திர மோக்ஷம் ஐ திங்க் விஷ்ணு கிருஷ்ணர், இப்போ நமக்கு தெரியும் இஸ்கானில் விஷ்ணு கிருஷ்ணர் எல்லாம் ஒன்று தான். ஸோ எல்லா பகவானும் ஒன்று தான், விஷ்ணுவும் ஒன்று தான், கிருஷ்ணரும் ஒன்று தான். ரெண்டு பேருமே பகவான் தான், ரெண்டு பேருமே நாராயணர் தான். ஸோ நம்ம யார் கும்பிட்டா நமக்கு விஷ்ணு கிருஷ்ணர் ராமர் சிவன் எல்லாமே ஒன்று தான். நம்ம யார் கும்பிட்டா நம்ம இது பண்ணுறதுல எல்லாமே ஒன்று தான். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம், கஜேந்திர மோக்ஷம் பற்றி. இந்த கதை வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஸோ இது என்ன கதைன்னா, ஒரு தடவை கஜேந்திரன் வந்து ஒரு யானை, கஜேந்திரன் வந்து ஒரு யானை பேர். அந்த கஜேந்திரன் யானைக்கு வந்து எலிஃபெண்ட், அந்த கஜேந்திர யானைக்கு வந்து எலிஃபெண்ட்டுக்கு வந்து குடும்பம் இருக்குது. அப்புறம் மனுஷங்களுக்கு எப்படி குடும்பம் இருக்கோ, ஃபேமிலி இருக்கோ, அதே மாதிரி அனிமல்ஸ்க்கும் இருக்குது. ஸோ அப்போது என்ன இருந்ததுன்னா, கஜேந்திரன் வந்து அந்த யானை வந்து
எலிஃபெண்ட் மீன்ஸ் அது அது வந்து தண்ணியில் எதுக்கோ தண்ணி குடிக்க போகிறது கஜேந்திரன் வந்து. ஸோ போன ஜென்மத்தில் கஜேந்திரன் வந்து கஜேந்திர மோக்ஷம் கதையில் கஜேந்திரன் யானை வந்து போன ஜென்மத்தில் கஜேந்திரன் வந்து ஒரு இந்திரதும்ன மகாராஜ் அவராக இருந்தார். இந்திரதும்ன மகாராஜாக இருந்தார் அவர். ஆனால் சில சாபத்தினால இந்திரதும்ன மகாராஜ் வந்து அடுத்த ஜென்மத்தில் மீன்ஸ் இந்த கஜேந்திர மோக்ஷம் கதையில் அவர் வந்து யானையாக மாறிட்டார், யானை ஆகிட்டார். இந்திரதும்ன மகாராஜ். ஸோ என்ன ஆகுதுன்னா கஜேந்திரன் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த கடல் அந்த நதியில் போகிறார். நதியில் நமக்கு தெரியும் முதல்ல இருக்கும், crocodile இருக்கும், பெரிய நதியிலலாம் இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ நதியில் வந்து நிறைய crocodile இருக்கும், முதலை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா முதல்ல வந்து crocodile வந்து அந்த கஜேந்திரன் கால் இருக்குல்ல, யானையோட கால், அது அவரோட கால் கஜேந்திரன் அந்த யானையோட காலை பிடிச்சிருது, கடிச்சிருது, பிடிச்சி வச்சிருது. அப்படி பிடிச்சி வைக்கிறது அந்த யானை, கஜேந்திரன் யானை காலை அந்த முதல்ல crocodile பிடிச்சிருது, வாயால் கடிச்சிருது, கிராப் பண்ணிடுது. அப்போது என்ன ஆகுதுன்னா அவர் உடனே வலியில் துடிச்சு காலில் ரத்தம்லாம் வந்து ரொம்ப ரத்தம்லாம் போகிறது, ரொம்பவே துடிக்கிறார், ரொம்பவே கத்துறார். அவர் கத்தும்போதே அவர் உடனே கஜேந்திரன் வந்து உடனே பகவான் நாமத்தை உச்சரிக்கிறார். உடனே ஹரிநாமத்தை, பகவான் விஷ்ணுவை, ஸ்ரீ ஹரியை, அதான் நமக்கு தெரியும், நமக்கு கஜேந்திர ஸ்துதி நமக்கு தெரியும். உடனே பகவான் நாமத்தை சொல்றார். ஸ்ரீஹரியே, நாராயணா, கிருஷ்ணா, பரமாத்மா, பரந்தாமனே, என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு கஜேந்திரன் வந்து உடனே பகவான் நாமத்தை உச்சரிக்கிறார். உடனே பகவானை கூப்பிடுறார், கத்தி கூப்பிடுறார். அப்போது அதுவும் மனசார. நம்ம லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம் சொல்ல போனோம்னா, இப்போ பகவான் வந்து சொல்லியிருக்கார், இப்போ இந்த உலகத்தில் இது கலியுகம், ஆனால் இந்த உலகத்தில் பாவங்கிறது ஜாஸ்தியாகும். களி முத்தம் போது எப்படி இருக்கும் தெரியாது. கோர் கலின்னு சொல்கிறால, களி முத்தம் போது இப்போ சொல்கிறா, இந்த கலியுகத்தில் நமக்கு தப்பிக்கணும்னா, மோக்ஷம் அடையணும், முக்தி அடையணும்னா, பகவத்தாம் போனோம்னா, பகவத் பிராப்தி, கோலோகதாம் போனோம்னா, பக்தியில் முக்தி அடையிறதுக்கு, மோக்ஷம் அடையிறதுக்கு ஈஸியஸ்ட் வே இருக்குது. அது நம்ம இஸ்கான் இயக்கம், நம்ம ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், கௌடியா வைஷ்ணவ பரம்பரை, நம்ம இஸ்கான், நம்ம ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், इंटरनेशनल सोसाइटी और कृष्णा कॉन्शियसनेस, कृष्णस्तु भगवान स्वयं. ஸோ நம்ம இஸ்கான் வந்து சுப்ரீம் காட் கிருஷ்ணார் தான் நம்ம சொல்கிறோம் இஸ்கானில். அப்போது பக்திக்கு வந்து இதுதான் வே, இஸ்கான் தான் பெஸ்ட் வே. வைஷ்ணவ சங், ஹரிநாம், ஹரி கிருஷ்ண மகாமந்திரம், பாகவதம், பகவத்கீதை, கீர்த்தன், சேவா, இதுதான் பக்தியில் நம்ம பகவத் பிராப்திக்கு இதுதான் ஈஸியஸ்ட் வே. வை அப்போது பகவான் சுலபமான வையை காட்டியிருக்கார் பக்தியில் நமக்கு வரத்துக்கு, மோட்சம் அடையிறதுக்கு, முக்தி அடையிறதுக்கு. அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா கஜேந்திரன் வந்து இப்போது நம்ம லைஃப்பில் நம்ம கஷ்டம் வந்தோன்னா நம்ம பகவானை சொல்கிறோம், நம்ம பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வருது, என் வாழ்க்கையில்
ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை தீர்த்து வை, நீ என்னை காப்பாற்ற மாட்டியா, என்னை காப்பாற்று, நீ தான் என்னை காப்பாற்றணும். நம்ம எல்லாம் பகவான்கிட்ட நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அதனால நம்ம கடவுளை கும்பிட்றோம், கடவுளை வேண்டிக்கிறோம். ஏன்னா கடவுள் தான் நமக்கு ஒரு வழி, பக்தி தான் ஒரு வழி, அதனால தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஏன்னா கடவுள் தவிர, பகவானை தவிர பாக்கி யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த உலகம் இருக்கே, இந்த கலியுகம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசம். ஸோ அந்த உலகத்துலேருந்து நமக்கு தப்பிக்கணும்னா பாவத்துலேருந்து, பாவம் பண்ணாமல் இருக்கணும்னா, அதனால தான் நம்ம சைத்தன்ய மகாபிரபு கௌராங்க நம்ம இஸ்கானில் கௌடியா வைஷ்ணவ், நம்ம இஸ்கானில் 500 வருஷம் முன்னாடி வந்தார், 16th centuryயில். இந்த ஹரிநாமத்தை, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை இஸ்கான் இயக்கத்தில் நம்ம ஸ்ரீல பிரபுபாதா இஸ்கானை உருவாக்கினார், ஹரிநாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை. ஸோ இதுதான் கலியுக தர்மம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இதுதான் நமக்கு உத்தாருக்கு, நம்ம முக்திக்கு மோட்சத்துக்கு உத்தாருக்கு காரணம். இதுதான் நம்மளை பகவத்தாம் கொண்டு போக போகுது. வைஷ்ணவ சங்கு இதுதான் பகவத்தாம் நம்மளை கூட்டின்னு போக போகுது, கோலோகதாம். ஸோ வைகுண்டமோ கோலோகமோ பகவத் பிராப்தி, பகவத்தாம், இதான் நம்மளை கூட்டின்னு போக போகிறது இந்த பக்தி மூலியமாக தான். ஸோ பகவான் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, உன்னை சுற்றி இருக்கார எதிரி இருக்கானா, எல்லாம் ஒரு காரணத்துக்கு தான் நடக்கிறது. ஆனால் பகவான் என்ன சொல்கிறார், செல்ஃப் கண்ட்ரோல், பொறுமை ரொம்ப முக்கியம். அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோலுக்கு என்ன சொல்லுவான்னா, கண்ட்ரோலிங் பவர் ரொம்ப முக்கியம். தானே கண்ட்ரோல் பண்ணுறது, மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா பகவான் சொல்கிறார், எல்லாமே நடக்கிறது ஒரு காரணத்துக்காக தான். இப்போ நமக்கு தோணுறது நமக்கு இப்போ கஷ்டமாக இருக்குன்னு, ஆனால் யார் கண்டா நமக்கு தெரியாது. பகவான் நினைச்சிடலாம், ஒரு செகண்ட் கூட ஆகாது அவரை நினைச்சா. அவரை நினைச்சா நம்ம இந்த கஷ்டத்தை மீறியே, இந்த வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை, நம்ம கஷ்டம் வந்தாலுமே நமக்கு நம்ம சோர்ந்து போக மாட்டோம், கஷ்டம் வந்தாலுமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பக்தி, இந்த இஸ்கான்கிறது இருக்குது, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், இந்த ஹரிநாம், பகவான் நாமம்னு இருக்குது, ஹரிநாம்னு இருக்குது. இது மூலியமாக நமக்கு, இந்த பக்தி மூலியமாக தான் நமக்கு நிம்மதி, அமைதி, சந்தோஷம் கிடையாது. நம்ம பக்தியாக தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம துக்கத்துக்கு காரணம் என்னன்னா, நம்ம காம் குரோத் லோபம், இதுதான் காரணம். நம்ம பகவானுக்காக வாழலை, நம்ம நமக்காக வாழ்கிறோம். அதான் நம்ம துக்கத்துக்கு காரணம். எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நம்ம ஈகோ, பார்ஷாலிட்டி, நம்ம அகம்பாவம், அதனால்தான் நம்ம ரொம்ப துக்கத்துக்கு காரணம். நம்ம அகம்பாவம் நம்ம துக்கத்துக்கு காரணம், நம்ம மைண்டு காரணம், நம்ம மூளை தான் காரணம். ஏன்னா நமக்கு தோணுறது, இந்த உலகத்துக்கு கெட்டவன் ஜெயிச்சுட்டே இருக்கான், பகவான் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, எனக்கும் தோணுறது. சில டைம் நமக்கு கண்ட்ரோலை மீறி நமக்கு கோபம், நமக்கு அந்த கோபம், வருத்தம் நமக்கு வந்துடுது, வெறி. ஸோ இது எதுக்காகனா, இந்த ஹரிநாம் மந்திரம் மனசு சுத்தமாகும், நமக்கு நல்லது பண்ணும். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் பகவான் நாமம். ஸோ அப்புறம் நம்ம வாழ்க்கையில் சில டைம் எதுவுமே அனுபவிக்க முடியல, கெட்டவெல்லாம் அனுபவிச்சு போனால் நமக்கு ஒரே கஷ்டமாகவே இருக்குது. நம்ம சொல்கிறோம், நானும் நிறைய சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில் நான் ஒன்றும் அனுபவிச்சதே இல்லை, சந்தோஷமே அனுபவிக்கவே இல்லை. நம்ம ஆக்சுவலி தப்பாக நினைக்கிறோம், நான் வாழ்க்கையில் சந்தோஷம் நான் அனுபவிக்கவே இல்லை. நான் சொல்கிறேன், உலகத்தை பக்தியோட வேற எந்த பெரிய சந்தோஷம்
கிடைச்சிருக்கு. நமக்கு என்னத்தை கிடைச்சிட போகிறது? பக்தியோட சிறந்தது வேற சந்தோஷம் நமக்கு என்னத்தை கிடைக்க போகிறது? ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த உலக சுகம் தேடி போனால் தான் நமக்கு துக்கம் தான் கிடைக்கும். ஏன்னா பகவான் சொல்லிட்டார் பகவத்கீதையில், இந்த உலகம் துக்காலயம் சாஸ்வதம். இந்த உலகத்தில் துக்கம்தான் கிடைக்கும், வெறும் வெறும் துக்கம்தான். ஏன்னா பகவான் இந்த உலகத்தை அப்படி படைச்சிட்டார். கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அப்படி படைச்சிட்டார். கிருஷ்ண பரமாத்மா இது கலியுகம். பகவான் கலியுகம்னாலும் கூட கிடையாது. இந்த உலகத்தில் அப்படிதான் துக்கம்தான் கிடைக்கும். எதிர்பார்ப்பு ஜாஸ்தி பண்ணால், ஜாஸ்தி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால், ஜாஸ்தி எதிர்பார்ப்பு பண்ணால் கூடவே இந்த உலகத்தை நம்ம துக்கத்துக்கு காரணம் நம்ம எதிர்பார்ப்பு. நம்ம சந்தோஷத்தை தேடி போகிறோம் இந்த உலகத்தில். நம்ம உண்மை என்னென்னு பக்தி இல்லாமல் நம்ம வெளி உலகத்தை சந்தோஷம் தேடி போகிறோம். அதுதான் நம்ம துக்கத்துக்கு காரணம். அப்போ என்ன? அப்போ நம்ம டாபிக் போகலாம். கஜேந்திரன் இப்போ பகவானை நினைச்சுண்டு ரொம்பவே கத்தி, பகவான் நாராயணா, ஜனார்தனா, கிருஷ்ணா, முகுந்தா, பரந்தாமனே, வாசுதேவா, கிருஷ்ணா, பகவானே என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு அந்த முதல்ல அந்த கஜேந்திரன் காலை யானை காலை, எலிஃபெண்ட், அவர் அந்த யானை காலை கடிச்சிருது. அப்போ கஜேந்திரன் யானை ரொம்பவே கத்தி கஜேந்திர ஸ்துதி, பகவான் ஸ்துதி பண்ற. அப்போ ரொம்பவே கத்தி பகவானை மனசார வேண்டிட்டு ரொம்பவே கத்தி பகவானை கூப்பிடுற. அப்போ பகவான் நமக்கு தெரியும், பகவானுக்கு நம்ம எது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பகவான் நம்ம அன்பால நம்ம பகவான் என்னென்ன பண்ணாலுமே பகவான் அதை ஏற்றுப்பார், அக்செப்ட் பண்ணுவார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்மா மேலேயும் ஒரு இது இருக்குது. நம்ம பாவ கண்ணுக்கு புண்ணிய பாவம் புண்ணியம் நம்ம கர்மா மேலே. ஆனால் இப்போ ஒரு மனுஷன் ரொம்பவே பாவம் பண்ணுறான், மீன்ஸ் அவனுக்கு பாவத்துக்கு மேலே அவன் உச்சத்திலே அவன் மீறி போயிட்டான். பாவத்தையே மீறி மீன்ஸ் சொல்லுவா ஸ்லோகத்தில் பௌத்திக ஸ்லோகம் இருக்கு, விநாசிக்காலே விபரீத புத்தி. அப்படின்னா ஒரு மனுஷன் பாவம் பண்ணும்போது எது தப்பு எது சரின்னு அவனுக்கு தெரியாது கோவத்தில். ஏன்னா புத்தி பிரஷ்ட் ஆயிரும், புத்தி அவனுக்கு சீரழிஞ்சிரும், அவனுக்கு முத்திரும் புத்தி. அப்போ எனக்கு களி முத்தும் போது எவ்வளோ பாவம் ஜாஸ்தி இருக்குன்னா அதே மாதிரி நம்ம புத்தி முத்திரும். மாயை மாயாசக்தி நமக்கு அப்படி கொண்டு வரும். அதில் அதனால தான் மாயால தப்பிக்கிறதுக்காக தானே நம்ம நல்ல வழியில் போனோம், நம்ம பாவத்தை தப்பிக்கணும். அந்த கலியுகத்தில் இந்த பாவத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும். பகவான் சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர், அவர் பகவான், அவர் மனுஷ ரூபத்தில் இந்த ஹரிநாமத்தை, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம 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 பத்த ஜீவ் நம்மள மாதிரி மனுஷ முக்திக்காக, மனுஷ வாழ்க்கை முக்திக்காக, உத்தாருக்காக, மோக்ஷாக்காக, அதுக்காக தான் அவர் பகவான் வந்திருக்கார் சைத்தன்ய மகாபிரபு கௌரவத்தை. அப்போ உடனே கஜேந்திரன் மனசார வேண்டிண்டு பகவானே என்னை காப்பாற்றுவான்னு கத்தி. இப்போ பகவான் உடனே சங்க சக்கர கதா பத்மம் விஷ்ணு ரூபத்தில் பரமாத்மா ரூபத்தில் விஷ்ணு ரூபத்தில் கருட வாகனா கருடர் மேலே உட்காந்து அவர் கஜேந்திரன் காப்பாற்ற வரார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஹரே கிருஷ்ணா. ஸோ அவர் ஓம் நமோ நாராயணா, ஹரே கிருஷ்ணா. ஸோ அவர் கஜேந்திரனை காப்பாற்ற பகவான் வரார். உடனே கஜேந்திரனை காப்பாற்ற சங்கு சக்கரம் கதாபத்மம் கருடர் மேலே உட்காந்து அவர் காப்பாற்ற வரார் கஜேந்திரனை. நம்ம கஜேந்திர மோக்ஷம் கதை தெரியும், கஜேந்திர ஸ்துதி. இப்போ உடனே
அந்த முதலே பார்க்குற முதல்ல கஜேந்திரனை பார்க்குறாரு. ஐயோ என் பக்தன் இப்படி இருக்கானே, ஐயோ நான் அவனை உடனே காப்பாற்றணும். இந்த முதலே அவன் காலை பிடிச்சிட்டு இருக்கு, நான் அவனை காப்பாற்றலைன்னா என் பக்தன் கஜேந்திரன் உயிர் போயிடும். இந்த முதல்ல அந்த அவன் கஜேந்திரன் உயிரை எடுத்துரும். அப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா உடனே அவர் தெரியும், அவர் கையில் சுதர்ஷன் சக்கரம் எப்பவுமே இருக்கும். கிருஷ்ணர்ட்டையும் சரி விஷ்ணுட்டையும் சரி சுதர்ஷன சக்கரம் எப்பவுமே இருக்கும். சக்கரத்தாழ்வார் நம்ம சக்கரத்தாழ்வார்கிட்ட சொல்கிறார், சுதர்ஷன் சக்கரத்தை சொல்கிறார், சுதர்ஷனா போ. எப்படி சிசுபால வதைச்சாரோ மகாபாரத்தில் கிருஷ்ண பரமாத்மா, அதே மாதிரி சுதர்ஷனா போ, அதை முதலே கொண்டுட்டு வா, என் பக்தன் கஜேந்திரனை காப்பாத்து. உடனே சுதர்ஷன் சக்கர அவரோட ஆக்யா, அவரோட பேச்சை கேட்கறது உடனே. ஏன்னா சுதர்ஷன் சக்கரம் நமக்கு தெரியும், சக்கரத்தாழ்வார் சுதர்ஷன் சக்கரம் நமக்கு தெரியும். அந்த சுதர்ஷன் சக்கரம் எந்த இன்டென்ஷனில் போகிறதோ, அந்த அசுரனை கொன்னே தீரணும்னா அந்த அந்த சக்கரம் வந்து அந்த அதோட வேலையை முடிச்சுட்டு தான் அது பகவான்கிட்ட வந்து சேரும். சுதர்ஷன் சக்கரம் வந்து சக்கரத்தாழ்வார். அதே மாதிரி சுதர்ஷன் சக்கரம் போகிறது போயிட்டு உடனே அந்த முதலே வதைச்சிருது. பகவான் அந்த முதலே வதைச்சிரு. அப்புறம் கஜேந்திரனை உடனே காப்பாற்றிட்டு கஜேந்திரனுக்கும், அப்புறம் கஜேந்திரன் உடனே வாசுதேவாய நமஹ, கிருஷ்ணா வாசுதேவா, ஜனார்தனா, கோவிந்தா, நாராயணா, கிருஷ்ணா, கேசவா, பரந்தாமனே. உடனே கஜேந்திரன் பகவானுக்கு நன்றி கடன்ல வேண்டிட்டு சந்தோஷப்பட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு நான் உங்களுக்கு ஒன்றும் தர முடியல. உடனே அந்த கீழே இருக்கிறது அந்த புஷ்பம் பூ இருக்கும், பூ எடுத்து உடனே கஜேந்திரன் வந்து பகவானுக்கு அவர் தும்பிக்கையால், யானைக்கு தும்பிக்கை இருக்கும், கஜேந்திரன் இந்த யானைக்கு பக்தன், அந்த தும்பிக்கையால் பகவானுக்கு வந்து அந்த லோட்டஸ் பூ அர்ப்பணம் இருக்கிற அதோடே கஜேந்திர ஸ்துதி கதை முடியாது. ஸோ அதோட கஜேந்திர மோக்ஷம் கதை முடியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு நம்ம வாழ்க்கையில் பக்திங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட். கிருஷ்ண பக்தி இஸ்கான் வருது, இஸ்கான் நம்ம இருக்கோம் கிருஷ்ண பக்தியாக, எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த வைஷ்ணவ சங்கம் வருது நமக்கு தெரியும். ஸோ அதான் நம்மளும் பகவானை நம்ம மனசு சுத்தம் இல்லை, நம்ம மனசு சுத்தம் இல்லை, நம்ம காம் குரோபத் அகம்பாவம் ஈகோ பார்ஷாலிட்டியால் நம்ம மனசும் சுத்தம் இல்லை. நம்ம அப்போ இந்த ஹரிநாம் பவர்ஃபுல் எப்படின்னா, ஏன்னா ஹரிதாஸ் டாக்கூரே ரொம்ப 22 hours அவர் பகவான் நாமத்தை யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த ஹரிநாம் மந்திரம் ஹரிதாஸ் டாக்கூர் ஆச்சாரியர், வைஷ்ணவ ஆச்சாரியர், குரு ஆச்சாரியர், அவளே 22 மணி நேரம் ஆழ்வார் எப்படி 12 ஆழ்வார் 16 நாயன்மார்கள் எப்படி அவள் பக்தியாக இருந்தாலும் அதே மாதிரி அவள் எப்போவுமே பகவான் நினச்சிட்டே அவர் நாமதை சொல்லிகிட்டே இருப்பாள். ஒரு எதிர்பலன் பார்க்காம, ஒரு கவலை இல்லாமல், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எப்போவுமே வாயில் பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாள். அதான் அவள் வேலையை எப்போவுமே. ஸோ நம்ம அவளை மாதிரி பக்தி பண்ணோன்னா நம்ம அவானா ஆக முடியாதுக்கு. அவளை மாதிரி நம்ம பக்தி பண்ணோன்னா நம்ம ஆச்சாரியை வேண்டிக்கணும். நம்ம குரு ஆச்சாரியர்கள், வைஷ்ணவ ஆச்சாரிய குரு அவளை வேண்டிட்டு நம்ம பிரபுபாதா, நம்ம ஸ்ரீல பிரபுபாதா, நம்ம குரு, நம்ம இஸ்கான் ஃபவுண்டர் நம்ம பிரபுபாதா, நம்ம மெயின் குரு பிரபுபாதா, ஸ்ரீல பிரபுபாதா, அவர் வேண்டிட்டு நம்ம குரு பரம்பராவா இஸ்கானில் அவர் சட கோஸ்வாமி இவெல்லாம் வேண்டிட்டு நம்ம வைஷ்ணவ டாக்கூர்களை வேண்டிட்டு அவளை வேண்டிட்டு நம்ம பக்தியை நம்ம மேலே கிருபையை காட்டுங்கோ. நம்ம சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட வேண்டிட்டு, பகவானே உன் கிருபா மட்டும் ஸ்ரீமதி ராதாராணியை தாயாரை வேண்டிட்டு நம்ம மேலே
மேலே அவள் கிருபா இருந்து நம்ம பக்தியில் முன்னேறணும், நம்ம பக்தி வரணும், இன்னும் கிருஷ்ண பக்தி வரணும், இன்னும் நிறைய சேவா பண்ணணும் பகவானுக்கு. பகவத் சேவை பகவத் பிராப்தி வரணும்னா வைஷ்ணவ சங்கிலே இருக்கணும். இஸ்கானில் நம்ம பக்தியாக இருக்கணும்னா கிருஷ்ண பக்தியில். ஸோ நம்ம இதுதான் பகவான்கிட்ட வேண்டிக்கணும். பாக்கி பக்தியில் ஆசை, பக்தியில் வந்துட்டா ஆசைங்கிறது வெறும் கிருஷ்ண பக்தி பரப்புறது. நம்ம பிரபுவாத எப்படி இஸ்கானை கிரியேட் பண்ண, இஸ்கானை உருவாக்குன. இன்னைக்கு இஸ்கான் டெம்பிள் நம்ம இஸ்கான் டெம்பிள் 500 + 800 600 + 800 கோயில். நம்ம இஸ்கான் கோயில் மொத்த இந்தியா பாரத நாடுலேயும் இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப பெரிய இஸ்கான் சாம்ராஜ்யமே பிரம்மஸ்ரீல பிரபுபா நம்ம குரு. நமக்காக நம்ம பக்திக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார். நமக்கு தெரியும், பிரபுபாத புக் நம்ம படிச்சிருக்கோம், ஸ்டோரி. இன்றைக்கி அவருக்கு விஸ்வகுரு, ஜகத்குரு, அவருக்கு மரியாதை கிடைக்கிறது. அது அவர் பண்ண பக்தி. பிரபுபாதெல்லாம் யார்? அவர்லாம் குரு. கோபாலகிருஷ்ண கோஸ்வாமிலாம் யார்? மகாராஜ். ராதாநாத் மகாராஜ்லாம் யார்? அவெல்லாம் மகாராஜ்கள், டிசைபிள். ஸோ அவள் பக்தியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம அவள்கிட்ட நிறைய கற்றுக்கணும். நம்ம குரு மகாராஜ்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். நம்ம இஸ்கானில் நம்ம டிசைபிள்டேருந்து குரு மகாராஜ்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். நம்ம சிக்ஷா குரு சரி, நம்ம தீக்ஷா குரு சரி, அவள்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கணும். சிக்ஷா குருட்டேருந்து மெயின்லி அவள்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கணும். நம்ம எப்படி எப்படிலாம் பக்தியாக இருந்தா அவளை மாதிரி நம்மளும் பக்தி பண்ணோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு உலகம் கஷ்டமாகவே தெரியும். ஆனால் நம்ம அந்த உலகத்தை நல்ல விதமாக பார்த்தோம்னா என்ன, பரமாத்மா கிருஷ்ணர் நம்ம ஹிருதயத்தில் எல்லா ஹிருதயத்துலேயும் இருக்கார். பரமாத்மா ஸ்வரூபா எல்லா ஜீவராசி ஹிருதயத்துலேயே அவர் உட்கார்ந்துருக்கார், வாசிக்கிறார். ஸோ என்ன இதுனா, இப்போ இந்த உலகத்தை கர்மாங்கிறது இருக்குது, நமக்கு தெரியும். இந்த உலகத்தை கர்மாங்கிறது இருக்குது. ஆக்ஷன் ரியாக்ஷன். ஆக்ஷன் இருந்தால் அதுக்கு ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும். பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். அது இது உலகம் பகவான் அப்படி படைச்சிட்டு நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நேற்றுக்கு நான் கதையில் ஹிந்தியில் சொல்லியிருப்பேன். நேற்றுக்கு நான் சிவனந்த சேனாபதி சொல்லும் போது இந்த உலகத்தில் நம்ம என்ன இந்த உலகத்துக்கு கொடுக்குறோமோ அதே தான் நமக்கு திருப்பியும் வரும். ஏன்னா பகவானோட நியமத்தை, பகவான் உருவாக்குன நியமம், ரூல்ஸ் யாராலையும் உடைக்க முடியாது. எப்படி நம்ம இஸ்கானில் நம்ம பிரபுபாதா இஸ்கானில் 4 நியமம் 4 ரூல்ஸ் ஆஃப் ஸ்ரீல பிரபுபாத் நம்ம இஸ்கானில் உருவாக்கினாரோ, என்னென்னா சாய் காஃபி குடிக்கக்கூடாது, பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் ஸ்மோக் பண்ணக்கூடாது, அப்புறம் இல்லிசிட் செக்ஸ், பெண் ஆசை இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, காம் வாசனை இருக்கக்கூடாது. 4 நியமம் நம்ம இஸ்கானில் நம்ம பிரபுபாத் உருவாக்குன்னு தெரியும். 4 ரூல்ஸ் ஆஃப் ஸ்ரீல பிரபுபாத் இன்னொரு நம்ம இஸ்கான்னு தெரியும். அதே மாதிரி பகவான் இந்த உலகத்தில் நிறைய நியமம் உருவாக்கியிருக்காரு. பகவான் நிறைய ரூல்ஸ் உலகத்தில் உருவாக்கியிருக்காரு. ரூல்ஸ் பகவானை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. நானும் அன்றைக்கி சொன்னேன், இந்த உலகத்தில் பகவான் இல்லாமல், பகவான் இச்சை இல்லை, பகவானோட கிருபா இல்லாமல், பகவானோட அனுகிரகம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு இலை கூட ஆடாது. மரத்தில் ஒரு இலை இருக்குமே, அது கூட ஆடாது. ஏன்னா பகவானோட எல்லாமே, நம்ம எல்லா ஜீவஜந்து, நம்ம எல்லா ஜீவராசியுமே அவர் பகவானோட அம்சம். பகவானோட நம்ம எல்லாம் அன்ஸ் குழந்தைகள், பகவானோட எல்லாம் அவர் அன்ஸ் நம்ம. அதனால் நம்ம அவர் என்ன நினைக்கிறாரோ பகவான், அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும்.
அவர் அவர் ஆக்சுவலி பகவான் இந்த உலகத்தில் தெரியும் 4 விஷ்ணு இருக்கார். காரணோதக்ஷ விஷ்ணு, ஸ்ரீரோதக்ஷ விஷ்ணு, கர்ப்போதக்ஷ விஷ்ணு, மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுனா பரபிரம், விராட் ஸ்வரூப், அவர் தான் யூனிவர்சல் ஃபார்மில் இருக்கார், அவர் தான் மகாவிஷ்ணு. அப்போ கர்ப்போதக்ஷ விஷ்ணு இருக்காரு, அவர் அனந்த சயனில் அப்படி தூங்கிட்டு இருப்பார். ஆனால் கர்ப்போதக்ஷ விஷ்ணு பிரம்மா அவர் நாவிலேருந்து, அவர் தொப்புள் குடியிலேருந்து பிரம்மா உருவாகிறார். பிரம்மா ஸ்துதியில் சொல்றார், கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி, கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி, लक्ष्मी सहस्र शेषमानम गोविंदमादि पुरुषम तमाज. अपना भगवान धामल, भगवान वैकुंठ धामल, वैकुंठ लोकत्ल गोलोक धामल, गोलोकत्लियो वैकुंठत्लियो भगवान गोलोक धामल, कृष्ण लोकत्ल गोलोक धामल, गोलोकत्ल भगवान धामल கிருஷ்ணர் லோகத்தில் பகவான் தாமில் சஹஸ்ர லக்ஷ்மி, கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள், லக்ஷ்மி தேவி இருப்பாங்க பகவானுக்கு சேவா பண்ணுறதுக்கு. நமக்கு தெரியும் ஜெய் விஜய் வைகுண்ட துவார பாலகர், கேட் கீப்பர்ஸ், வைகுண்ட் கேட் கீப்பர்ஸ். அதே மாதிரி நம்ம பகவான் தாமில் ரொம்பவே பகவத் தாமில் பகவானுக்கு கோடிக்கணக்கான லக்ஷ்மி இருப்பாங்க, பகவானுக்கு சேவை பண்ணுற சஹஸ்ர லக்ஷ்மி. நம்மளுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறோம், அதே மாதிரி சஹஸ்ர லக்ஷ்மி, லக்ஷ்மி மாதா, லக்ஷ்மி தேவி கோலோகத்தில் பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்காக, கிருஷ்ணருக்கு, கிருஷ்ண பரமாத்மா விஷ்ணுக்கு சேவை பண்ணுறதுக்காக இருப்பாளாம். இப்போது பகவான் சொல்கிறார், இந்த உலகங்கிறது இருக்கேன், நான் தான் இந்த உலகத்தையே படைத்தேன். இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் எங்கிட்ட தான் வந்திருக்கு, எல்லா ஆதி தேவி தேவர்களும் எங்கிட்ட தான் வந்திருக்கார். இப்படி பகவான் பகவத்கீதையில், மகாபாரதத்தில் அர்ஜுனுக்கு கீதா உபதேஷ் கிருஷ்ண பரமாத்மா பண்ணுறார். அப்போ பகவான் சொல்ற, இந்த உலகங்கிறது இருக்கேன், இது ஏன் உடம்புக்குள்ளதான் கிருஷ்ணர் சொல்றார், கிருஷ்ண பகவான் பரமாத்மா சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகங்கிறது இருக்க ஏன் உடம்புக்குள்ளதான் இவ இந்த எல்லா உலகமே இருக்கு, அண்ட சராச்சரமே இருக்கு. அப்போ நமக்கு தெரியும் கிருஷ்ணரோட தாயார் யசோதா தெரியும் நமக்கு. அப்போ யசோதா தாயார் கிருஷ்ணரோட வாயில பகவான் தெரியும், பகவான் மண்ணை ஒரு தடவை சாப்பிட்ற மண். அப்போது பலராமர் கிருஷ்ணரை யசோதா தாயார் கிட்ட கூட்டின்னு போகிறார். இவன் மண்ணை சாப்பிட்டான், நீங்கள் இவன் வாயை திறந்து பாருங்க. அப்போ யசோதா தாயார் பகவான் கிருஷ்ணர் வாயை திறக்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் உடனே வாயை திறந்த உடனே பகவான் வாயில, கிருஷ்ணர் வாயில அண்டச்சராச்சரம் உலகம், சூரியன் சந்திரன், நட்சத்திரம், நிலவு நட்சத்திரம், கிரகங்கள், வைகுண்டம், சிவலோகம், பிரம்மலோகம், அத்தனை லோகத்தையும் பகவான் கிருஷ்ணர் பரமாத்மா பகவான் கிருஷ்ணர் யசோதா தாயர்கிட்ட அவர் வாயிலே மொத்த உலகத்தையே காட்டியிருக்கு. ஏன்னா அவர் பகவான். ஆனால் யசோதா தாயர் உடனே பார்த்துடுறா, அசந்து போயிடுறான். இது என்ன நான் பார்க்குறேன், இதேன் பையன் கிருஷ்ணர் தானா, இவன் பகவானா? இப்போ உடனே பகவான் இப்படி சொடக்கு போட்டு கிருஷ்ணர் உடனே யசோதா தாயர் ஞாபகத்தை அழிச்சிடுறார். அப்போ உடனே யசோதா தாயர் உணர்றா, ரியலைஸ் பண்ணுறான், இல்லை இவன் என் பையன் கிருஷ்ணர் தான், இவன் பகவான் இல்லை, இவன் பையன் கிருஷ்ணர் தான். ஏன்னா பகவான் அவ யசோதா தாயர்கிட்ட இருக்கும்போது
அவருக்கு வந்து பகவானுங்கிறது பகவானுக்கே பிடிக்கல. நான் பகவான் சொல்லி தெரியாது. பகவான் வந்து எப்போவுமே யசோதா தாயார் அவ அன்புக்கு ஏங்கி எப்போவுமே அன்புக்கு இருந்து எப்போவுமே கோலோகத்தில் நமக்கு தெரியும். எப்போவுமே ஸ்ரீராம், மதுமங்கல், சுபலா, பல்ராமர் அவர் நண்பர்கள் கூட எப்போவுமே விளையாடிட்டே இருப்பார். பகவான் எப்போவும் விளையாடிட்டே தான் இருப்பார். அப்போது இந்த உலகத்துல இந்த உலகங்கிறது இருக்க பகவான் முன்னாடி ஒரு விளையாட்டு தான். இப்போது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், திஸ் வேர்ல்ட் இஸ் மை ஸ்பார்க் ஆஃப் மை ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு என்ன சொல்கிறார் பகவான்? அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். கிருஷ்ணர் சொல்கிறார், பகவான் சொல்கிறார் கிருஷ்ணர், இந்த உலகங்கிறது இருக்க மகாபாரத்தில் அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் சொல்கிறார், கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை பகவத்கீதாவில் அர்ஜுனர்கிட்ட சொல்கிறார் கிருஷ்ணர், இந்த உலகங்கிறது இருக்க இஸ் ஜஸ்ட் அ ஸ்பார்க் ஆஃப் மை ஸ்ப்ளெண்டர். அப்படின்னா இந்த உலகங்கிறது ஒரு ஸ்பார்க்னா ஒரு ஸ்பார்க்னா நம்ம மேலே நம்ம பட்டாசு வெடிக்கிறோம்ல, ஸ்பார்க் கூட கிடையாது. ஒரு சின்ன இது மாதிரி தான் நம்ம உலகம். பகவானுக்கு முன்னாடி நம்ம ஆத்மா பரமாத்மா முன்னாடி ரொம்ப சின்னது. அதே மாதிரி இந்த பகவான் முன்னாடி, கிருஷ்ணர் முன்னாடி, பரமாத்மா முன்னாடி இந்த உலகமே ரொம்பவே சின்னது, ரொம்ப சின்னது, இவ்வளோ சின்னது. இப்போது நம்ம வந்து பார்க்கணும்னா இந்த உலகத்தை எத்தனையோ பிரம்மாண்டம், எத்தனையோ அந்த சராச்சரம் இருக்குது. பகவான் உருவாக்கியிருக்கார். எல்லாமே அவரோட தான், பகவானோட தான், எல்லாமே கிருஷ்ணரோட தான். அப்போ ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன். லக்ஷ்மி இருக்கா இல்லை, லக்ஷ்மி தேவி, விஷ்ணு பகவான் பெருமாளின் பத்தினி லக்ஷ்மிக்கு, பத்மாவதி தாயார் லக்ஷ்மி. அப்போது லக்ஷ்மி தேவி வந்து அவர் புரோக்கன் கங்கன்னா புரோக்கன் வளையல் உடஞ்ச வளையல் கீழே போட்டானா இந்த உலகம் வந்து வறுக்காகும், அந்த உலகம் வந்து உருவாயிரும். அப்படி இப்போ நம்ம யோசிக்கணும், பகவான் முன்னாடி நம்ம உலகங்கிறது ரொம்பவே சின்னது. நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இருக்குது, நம்ம கஷ்டமாக இருக்குது, யாரும் நம்ம கூட யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்க, யாருக்கு நம்ம எதிரியாக கல்யாணம், நம்ம வாழ்க்கை ரொம்பவே கஷ்டம் இருக்குது. ஆனால் பகவான் முன்னாடிலாம் நானே சொன்னேனே, பகவான் முன்னாடி, கிருஷ்ணர் முன்னாடி இந்த உலகங்கிறது இருக்க ரொம்பவே சின்னது. எள்ளு இருக்குல்ல, எள்ளு நம்ம எள்ளோட ராயின்னு சொல்லுவோம். ராயோட இந்த எள்ளு ஹிந்தியில் ராய் சொல்லுவோம். எள்ளோட நம்ம துண்டாக்கி நம்ம ரொம்ப பொடியாக்கிட்டோம்னா அதோட ரொம்ப சின்ன சைஸ் இருக்குமே, ரொம்பவே சின்ன சைஸில் அந்த எள்ளை நம்ம இது பண்ணோம்னா அதுக்கு சமந்தான் நம்ம பகவான் முன்னாடி நம்ம உலகம், கிருஷ்ணர் முன்னாடி நம்ம உலகம் வந்து ரொம்பவே சின்னது. பரமாத்மா முன்னாடி நம்ம ஆத்மா வந்து நம்ம உலகத்தில் நம்ம மனுஷ உடம்புல நம்ம ஒரு ஆத்மா, அந்த உடம்போடு இந்த உடலோடு நம்ம ஒரு ஆத்மா தான். நம்ம இந்த உடம்பு கிடையாது மனுஷ வாழ்க்கையில், மனுஷ உடம்புல. இப்போ நம்ம இது உணரணும். நம்ம வாழ்க்கைங்கிறது வெறும் பகவான் முன்னாடி ஒரு விளையாட்டு. ஆனால் நமக்கு இந்த உலகம் ரொம்ப பெருசாக தெரியுது. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது கஷ்டம்லாம் ரொம்ப நமக்கு பெருசாக, நம்ம கஷ்டம் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் பகவான் முன்னாடி, கிருஷ்ணர் முன்னாடி, பகவான் முன்னாடி இந்த உலகங்கிறது ரொம்பவே சின்னது. பகவான் எவ்வளோ சிறந்தவராக இருப்பார், பகவான் எவ்வளோ பெருசாக இருப்பார், பரமாத்மா எவ்வளோ பெரியவராக இருப்பார், பகவான் எவ்வளோ பெருசாக இருப்பார். ஏன்னா அர்ஜுனருக்கு
பகவத்கீதாவில் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டும்போது, விராட் ஸ்வரூப் யூனிவர்சல் ஃபார்ம் காட்டும்போது அர்ஜுனரே பார்த்து பயந்துட்டார். மாதவா, இதா உங்களோட ரூபம், உண்மையான ஸ்வரூபம். நான் பார்த்தோன்னே உங்களை கும்பண்ணம் போல இருக்கு. அர்ஜுனர் பகவான்கிட்ட, கிருஷ்ண பரமாத்மாட்ட அர்ஜுனர் மகாபாரதத்தை பகவத்கீதா உபதேசத்தில் வேண்டிக்கிறார். இப்பேற்பட்ட உலகத்தை இவ்வளோ பெரிய ரூபத்தில் எந்த கடவுளோடும் பார்த்ததில்லை. இந்த விஸ்வரூபத்தை உங்களை தவிர அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட, பகவான்கிட்ட, கிருஷ்ண பரமாத்மாட்ட அர்ஜுனர் வேண்டிக்கிறார். இவ்வளோ பெரிய விஸ்வரூபத்தை விராட் ஸ்வரூப், த யூனிவர்சல் ஃபார்மர் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. எல்லா கடவுளுமே உங்கள்கிட்ட தெரியற. சூரியன் சந்திரன், நிலவு, நட்சத்திரம், எல்லா கிரகங்கள் எல்லாமே நீங்களா தெரியுது. வேதம், சாஸ்திரம், புராணங்கள் எல்லாமே நீங்களா தெரியுது. எல்லா மனுஷங்களும், அசுரர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள், மனுஷங்க எல்லாமே நீங்களா தெரியுது. நீங்கள் யாரு பரமாத்மா, பரந்தாமன், நீங்கள் யாரு மாதவா அப்படின்னு அர்ஜுனர் கிருஷ்ணர்த பகவான்கிட்ட பகவத்கீதையில் மகாபாரதத்தில் வேண்டிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மான். இப்போ நம்ம இஸ்கானில் நமக்கு தெரியும் சைத்தன்ய மகாபிரபு, இந்த கௌடியா பரம்பரை, கௌடியா வைஷ்ணவ். நம்ம இஸ்கானில் சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணா கம்பைன்டு ஃபார்ம் தான் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு யார்? சாட்சாத் கிருஷ்ணர், அவர் பகவான். அப்போ பகவான் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நம்ம மனுஷங்களை பக்தியில் வந்துட்டோன்னா தரையில் நடமாடுற பூச்சி இருக்க, பூச்சியோட நம்மளை ரொம்ப கேவலம் நம்ம நினைக்கிறோம். பூச்சியோட நம்மளை ரொம்ப கேவலமாக நம்ம நினைக்கணும். ரொம்ப நம்ம சின்னவனா நம்ம நினைக்கணும். பக்தியில் வந்துட்டோம்னா நம்ம ரொம்ப சின்னவனா நினைக்கிறோம். பூச்சி தரையில் நடமாடுற பூச்சி இருக்கேன். பகவான் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறார், சாட்சாத் பகவான் சொல்கிறார், நம்ம தரையில் நடமாடுற பக்தியில் வந்துட்டோம்னா, வைஷ்ணவ சங்கம் நம்ம வந்துட்டோமா, நம்ம நமரத்தா பாவம் எப்படி இருக்கணும்னா, நம்ம எப்படி வச்சுக்கணும்னா ஹம்பல். தரையில் நடமாடுற பூச்சி இருக்கேன், அதோட நம்ம ரொம்ப சின்ன, ரொம்பவே நம்ம கீழே நினைக்கணும். நம்மளை பக்தியில் வந்துட்டோம்னா அதுதான் உண்மையான சமர்ப்பணம், பகவான்கிட்ட சரணாகதி. அதுதான் வைஷ்ணவ சேவா. அதனால தான் நம்ம இஸ்கானில் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில், கிருஷ்ண பக்தியில் வைஷ்ணவ நிந்தாங்கிறது ஒரு பெரிய பாவம்னு சொல்கிறான். நம்ம இஸ்கானில் உங்களுக்கு தெரியும், பெரிய பாவம் வைஷ்ணவ நிந்தா வைஷ்ணவ கிரிட்டிசைசம், நாம அபராதம் ரொம்ப பெரிய பாவங்கிறது. அதே மாதிரி இந்த உலகத்தை கலியுகத்தில் நம்ம இந்த கலியுகத்தில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் மனுஷங்க. இந்த உலகத்தில் கலியுகத்தில் என்னன்னா கௌமாதா, பசுமாடு வெட்டுறது ரொம்ப பெரிய பாவம். பசுமாடை வெட்டுறது கௌமாதா, கவு சேவா நம்ம சொல்கிறோமே, நம்ம சேவாவும் பண்ணுறோம். பசுமாடு யார்? தாயார். நம்ம பசுமாடு பாலை தான் நம்ம குடிக்கிறோம். நம்ம பேக்கெட் பால்லாம் குடிக்கிறோம். எங்கேருந்து வந்துருக்கிறதுல பசுமாடுலேருந்து அந்த பால் வருது, அதை நம்ம குடிக்கிறோம். பாலை தான் குடிக்கிறோம், பசுமாடு பால் தான். இப்போ கலியுகத்தில் பசுமாடை வெட்டுறது, பசுமாடு கண்ணுக்குட்டி. பசுமாடுனா பகவான் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு. கண்ணுக்குட்டி பசுனாலே பசுமாடு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பகவான் சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இந்த கலியுகத்தில் ஒரு மனுஷன் பசுமாடை வெட்டுறான்னா கௌஹத்யா, இது பிரம்மஹத்யா தோஷமோட பெரிய தோஷம். அது பசுமாடை வெட்டுறது ரொம்ப பெரிய பாவங்கிறான். அது நம்ம பண்ணோன்னா அந்த பாவம் நம்மளுக்கு சும்மா விடாது, துரத்துட்டே இருக்கான்.
நூறு ஜென்மம் வரைக்கும் இந்த பாவம் நம்மளுக்கு தொடர்ந்துட்டே இருக்கும் பசுமாடை வெட்டணும்னா. அதே மாதிரி நம்ம இஸ்கானில் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில் நம்ம கிருஷ்ண பக்தியில் இஸ்கானில் வைஷ்ணவ நிந்தா வைஷ்ணவ கிரிட்டிசைசம் நாம் அபராதம் வந்து ரொம்ப பெரிய பாவங்கிற. ஏன்னா அது பகவானுக்கு பிடிக்காது, சைத்தன்ய மகாபிரபுக்கு பிடிக்காது, கிருஷ்ணருக்கு பிடிக்காது, பகவான் பிடிக்காது. பகவானுக்கு ஏன் சொல்கிறேன்னா பகவான் சொல்கிற நீ என்ன திட்டு பரவாயில்ல, ஆனால் என் பக்தர்களை திட்டினா நான் பொறுத்துக்க மாட்டேன், நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பகவான் சொல்கிறேன், கிருஷ்ணன் சொல்கிறேன். அது கரெக்டு தான், உண்மைதான். ஏன்னா பகவான் நம்ம என்ன சொன்னாலுமே பகவான் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார், அவர் பொறுத்துன்றுவார். ஆனால் பகவான் பக்தர்களை நம்ம திட்டினோன்னா வைஷ்ணவ நிந்தாக்கு நாம் அபராது, வைஷ்ணவ கிரிட்டிசைஸ் நாம் அபராதுக்கு வைஷ்ணவ நிந்தாக்கு பிராயஷ்சித்தே கிடையாது, பிராயஷ்சித்தமே கிடையாது. இப்படி அதனால்தான் இஸ்கான்ல ஹரே கிருஷ்ண மூமெண்ட் நம்ம கிருஷ்ண பக்தியில் இந்த வைஷ்ணவ நிந்தா எதுக்கு பண்ணக்கூடாதுங்கிறான்னா நம்மளே நம்ம தலையில மண்ணள்ளி போடக்கூடாதுன்னு சொல்றான். சொல்றதுக்கு தான் இப்படி அவ சொல்றான், வைஷ்ணவ நிந்தா பண்ணாதீங்கோ, டோன்ட் டூ வைஷ்ணவ நிந்தா, do not do நாம் அபராத், do not do வைஷ்ணவ கிரிட்டிசைசம் in our ISKCON ஹரே கிருஷ்ண மூமெண்ட் கிருஷ்ண பக்தி. அப்படி பகவானும் சொல்றாரு, கிருஷ்ணன் சொல்றாரு. இப்போ நம்ம இஸ்கான்ல இவ்வளோ வருஷமாக பக்தியாக இருக்கும், கிருஷ்ண பக்தியாக இருக்கும், வைஷ்ணவ சங்கில் இருக்கும். ஏதோ பகவான் புண்ணியத்தில் எனக்கு இந்த பகவத் பிராப்தி பகவத் சேவை கிடைச்சிருக்கு. பக்தியில் நம்ம நிலைச்சி நிற்கணும்னா நம்ம விடாமுயற்சி, நம்ம பக்தி, நம்ம ஹரிநாமத்தை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம பக்தி நம்ம விடக்கூடாது. ஏன்னா குசேலன் தெரியும், குசேலன் சுதாமா கிருஷ்ணரோட பகவானோட நண்பர், கிருஷ்ணரோட நண்பர். குசேலன் வந்து பகவான்கிட்ட அவர் ரொம்ப ஏழை, பாவம், அவர் ரொம்ப ஏழை. அவருக்கு 5 பசங்க, 5 பிள்ளைங்க, 5 பையன். இப்போ குசேலனுக்கு வந்து ரொம்ப அவர் கஷ்டப்படுறார், சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது குசேலனுக்கு. ஆனால் குசேலன் கிருஷ்ணரை தேடி பகவானை தேடி போனார் துவாரகா நகரிக்கு, துவாரகைக்கு போனார், துவாரகாக்கு. ஆனால் துவாரகாவில் பகவான் அவரை பார்த்தோன்னே, சுதாமாவை பார்த்தோன்னே, குசேலனை பார்த்தோன்னே உடனே அவரை கட்டி பிடிச்சிட்டு பகவான் பாருங்க, பகவானோட லீலையை பாருங்க, பகவானோட அந்த. அப்போ நம்ம இஸ்கானி சொல்ற கிருஷ்ணா இஸ் வெரி மர்சிஃபுல். பகவான் மாதிரி ஒரு கிருஷ்ணர் மாதிரி பகவான் மாதிரி ஒரு கருணாபாவம், கருணாமய், கருணாவத்சல் யாருமே கிடையாது. பகவான் ரொம்ப கருணாபாவம். கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணா இஸ் மர்சிஃபுல், லார்ட் கிருஷ்ணா இஸ் வெரி மர்சிஃபுல். அவர் மாதிரி கருணாவத்சல் பாவம் யாருமே கிடையாது. இப்படி நம்ம இஸ்கான்ல பாகவதம், நம்ம பகவத்கீதா எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ இந்த கஜேந்திர மோக்ஷம் கதை வந்து பாகவதம்ல போட்டிருக்கு. என்னன்னா பாகவதம் நம்ம ஸ்வயம் நம்ம குரு ஸ்ரீல பிரபுபாத், நம்ம வைஷ்ணவ் குரு, நம்ம ஆச்சாரியர்கள் இஸ்கான்ல அவர் எழுதினது. ஸ்ரீல பிரபுபாத் நம்ம குரு எழுதினது இஸ்கான்ல பாகவதம். அப்போ பகவத்கீதால என்னன்னா, நம்ம பகவத்கீதால நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு லைன் கட் பண்ணோம்னா பகவத்கீதால தெரியாமல் கூட. ஏன்னா பகவத்கீதா வந்து பகவத்கீதா உபதேஷ் வந்து சாக்ஷாத் பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது அவர் வாயால். அதனால் பகவத்கீதை வந்து நம்ம கட் பண்ணோன்னா அதில் எந்த இதையும் சொல்கிறா, நிறைய பேர் சொல்கிறா, அந்த அவர் வாயில் வந்து பகவான் நாக்கிலே கட் ஆயிடுமா, ரத்தம் மாதிரி வந்துடுமா பகவானுக்கே. அதனால் நம்ம வந்து நம்ம ஜாக்கிரதையாக நம்ம இது பண்ணோம் பக்தியை. நம்ம பகவான் கோவப்படுற மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம கிருஷ்ண பக்திலையும், நம்ம கிருஷ்ண பக்திலையும், நம்ம வைஷ்ணவ் கவுடியா வைஷ்ணவ்லையும் சரி, நம்ம இஸ்கானில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண பக்தியில் நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கும் தெரியும். நம்ம கிருஷ்ண பக்தியில் இஸ்கானில் நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கும் தெரியும். சுத்தமாகவும் இருக்கணும், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி ஸோ ஸோ அப்போது குசேலன் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறவர். கிருஷ்ணர் அப்போது என்ன பகவான் வந்து பார்க்குறார். பகவான் வந்து எப்போவுமே அவர் பக்தர்கள், கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து பரமாத்மா வந்து எப்போவுமே அவர் பக்தர்களோட பாவை தான் பார்ப்பார், அவர் அன்பை தான் பார்ப்பார். அவர் எப்படி இருக்கா, அவர் பக்தியும் அவர் அன்பு பிரேம் பாவை தான் பார்ப்பார். பக்தியும் அவர் பாவை தான் பார்ப்பார் பகவான் வந்து மனசில். நம்ம மனசில் இருந்து பரமாத்மா வந்து பகவான் வந்து நம்ம பாவை தான் பார்க்குறாரு, நம்ம அன்பை தான் பார்க்குறாரு. நம்ம எப்படி அவருக்கு சேவா பண்ணுறோம், நம்ம எப்படி அவர் பக்தி பண்ணுறோம், நம்ம எப்படி அவரை ஸ்மரண் பண்ணுறோம், நம்ம எப்படி கிருஷ்ண பக்தி பண்ணுறோம், நம்ம எவ்வளோ பகவான் நினைக்கிறோம், அதான் பகவான் பார்க்குறாரு. நம்ம அன்பை தான் பகவான் பார்க்குறாரு. நம்மளை சுற்றி வசதி சொத்து செல்வத்தை நம்ம பார்க்கல. பகவான் ஒன்லி நம்ம என்ன பண்ணாலும் சரி, நம்ம பகவானுக்கு ஒரு சின்ன இல்லை ஒரு பேச்சு சொல்கிறேன், நம்ம பகவானுக்கு ஒரு சின்ன ஒரு அரிசி இருக்குல்ல, அரிசியோ ஒரு துண்டு பேச்சுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிள் ஜஸ்ட் வச்சவங்க, அதுவும் பக்திவாவோட இல்லை ஒரு துளசி பத்திரம் நம்ம கிருஷ்ணர் முன்னாடி, நம்ம பகவான் முன்னாடி. உங்கள் காலத்தில் டிடி என்ன இருக்கோ, நம்ம இஸ்கானை தெரியும், ஜெகநாத்ஜி, கௌரத்தாய், ராதாகிருஷ்ணா, லட்டு கோபால் இருக்கோ, ஏதோ ஒன்று இந்தர்னா அவர் முன்னாடி ஒரு இது துளசி பத்திரம், ஏன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் நமக்கு தெரியும், பகவான் சொல்லியிருக்க. துளசி பத்திரம் கூட வச்சோம், அதுவும் அன்பால பக்தி பாவோட வச்சோம்னா பகவான் அதையும் ஏற்றுருவார், அதையும் அக்செப்ட் பண்ணுவார் பகவான். அதான் கிருஷ்ணர் பகவான், அதான் பகவான்கிறது, பரமாத்மாங்கிறது, கிருஷ்ணர்கிறது. கருணா வத்சல் பாவம் பகவான் வந்துருக்கார். கிருஷ்ணா இஸ் மர்சிஃபுல், லார்ட் கிருஷ்ணா இஸ் வெரி மர்சிஃபுல். ஸோ அப்போ குசேலன்ட்டு என்ன இருந்தது, 5 பிள்ளைங்க குசேலனுக்கு, சுதாமாக்கு ஒரு பொண்டாட்டி, பிராமன், அவரும் பிராமன் குடும்பத்தில் தான் பிறந்தார். சுதாமா வந்து குசேலன், ஆனால் ரொம்ப ஏழை, ரொம்பவே ஏழை. அப்போ பகவான்கிட்ட அவர் அந்த விதத்தில் போல. சுதாமா யாரு, சாக்ஷாத் பகவான், நம்ம கிருஷ்ணர் பரமாத்மா, அவர் நண்பர், சாக்ஷாத் பகவானோட நண்பர் அவர். சுதாமா வந்து குசேலன் வந்து கிருஷ்ணரோட நண்பர், பகவானோட நண்பன் அவர், ஃப்ரெண்டு. அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால தான் நிறைய பேர் விரும்புகிற கலியுகத்தில், இந்த கலியுகத்துலையுமே மனுஷங்க எல்லாரும் விரும்புகிறா. இருந்தால் சுதாமா கிருஷ்ணர் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கணும், சுதாமா கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கணும். அதே மாதிரி தான் எல்லாரும் வேண்டுறா பகவான்கிட்ட. ஆனால் நம்மளாம் மனுஷங்க சாதாரண, அவ்வளோதான், நம்மளாம் சாதாரண மனுஷங்க, அவ்வளோதான். நம்மளையும் பகவானையும் கம்பேர் பண்ணோம்னா தரைக்கும் வானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, பூமிக்கும் வானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் கலியுகத்தில் அப்படி கிடையாது, ரொம்பவே இருக்குது. சுதாமா கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ரொம்ப இருக்குது, அது ரொம்பவே ரேர், ரொம்பவே அவ்வளவும் கிடையாது, ரொம்ப ரேராக தான் இருக்குது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணுன்னா. இப்போது சுதாமா ரொம்ப கஷ்டப்படுறவர் தான், அவருக்கு ஜாஸ்தி வசதி கிடையாது, ரொம்ப கொஞ்சம் ஏழை தான் அவர். ஆனால் அவர் பகவான்கிட்ட எப்போ அவர் பகவானை பார்த்தாரோ, கிருஷ்ணர் உடனே அவரை கட்டி பிடிச்சிட்டு, பகவான் வந்து சாக்ஷாத் அவர் ஆசனத்திலே சுதாமா உட்காத்தி வச்சு, அவர் சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரே அவர் நண்பன் சுதாமா குசேலன் அவர் காலில் பாதாபிஷேகம் அவர் பண்ணி, அந்த பாதாபிஷம் பாலாபிஷேகம் பண்ணி சுதாமா காலில் அந்த பாலை பகவான் குடிக்கிறார். இதுதான் பகவான், இதுதான் கிருஷ்ணர்கிறது, இதுதான் பகவான்கிறது. இப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். லார்ட் கிருஷ்ணா இஸ் வெரி மர்சிஃபுல். பகவான் ஒரு பக்தன் ஒரு அடி அடித்தான்னா, ஒரு அடி வைக்கிறான்னா, எப்படி தாய் 10 அடி பாய்ஞ்சா புல்ல 14 அடி பாயும். அதே மாதிரி நம்ம பகவானுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா பகவான் நமக்காக 10 ஸ்டெப் எடுத்து வைப்பார்.
நம்ம பகவானுக்காக ஒரு அடி எடுத்து வச்சோன்னா பகவான் நமக்காக 10 அடி ஜாஸ்தி எடுத்து வைப்பார் நமக்காக. நம்ம பகவானுக்காக நம்ம பகவானை மனசார வேண்டினோன்னா பகவான் நமக்காக இறங்கியே வருவார். அதுதான் கிருஷ்ணர், அதுதான் பகவான்கிறது, அதுதான் பரமாத்மா. ஏன்னா பிகாஸ் என்ன பகவான் வந்து பிகாஸ் தட் கிருஷ்ணா இஸ் loves her devotee, her bhakta very lovely. கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து அவர் பக்தர்களை ரொம்பவே அன்பு இருக்கு அவர் மேல, பக்தர்கள் மேல பகவானுக்கு. நான் எப்படி சொல்றேன்னா இப்போ கிருஷ்ணா இஸ் வெரி கிருஷ்ணா இஸ் வெரி லவ்லி பர்சன். காட் Krishna loves his devotee very much. Loves his devotee bhakta very much. Love very much his devotees, his bhakta. अपना भगवान வந்து அவர் பக்தர்கள் மேல, அவர் பக்தர்களுக்காக கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து அவர் பக்தர்களுக்காக ரொம்பவே அவர் மேல நம்ம மேல பகவான் ரொம்ப அன்பு வச்சிருக்கு. நமக்காக பகவான் இறங்கியே வருவார். ஆனால் நம்ம பகவான் பக்தி பண்ணோம்னா, பகவான் ஸ்மரண் பண்ணோம்னா, நம்ம பகவானை 24 நினைச்சுட்டே இருந்தோம்னா பகவான் நமக்காக இறங்கியே வருவார். வா பக்தனே, நான் உன்னை காப்பாற்றுறேன், இப்படி பகவான் இறங்கியே வருவார். ஆனால் நம்ம பகவான் மேல நம்ம நம்பணும். நம்ம பகவானை நம்பிக்கை விடக்கூடாது. நம்ம பகவான் நம்பணும், நம்ம கிருஷ்ணர் நம்பணும். we should believe Lord Krishna very trustly. நம்ம கண்ணை மூடிட்டு பகவான் நம்பலாம், நம்ம கண்ணை மூடிட்டு இந்த வைஷ்ணவ சங்கம் நம்பலாம். இஸ்கான்ல ஹரே கிருஷ்ணா நம்ம கிருஷ்ண பக்தியில் இதுதான் பகவான். பகவான் மாதிரி சொல்றா, கிருஷ்ணர் மாதிரி பகவான் மாதிரி கருணாவத்சல் பாவம் யாருமே கிடையாது. அவர் அப்படி கருணை காட்டுவார். ஆனா பகவான் சொல்லியிருக்கார் பக்தியிலும் பரீட்சை இருக்கதான் செய்யும். பரீட்சா மீன்ஸ் எக்ஸாம் பரீட்சைங்கிறது இருக்கதான் செய்யும். இப்போ பகவான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் சோதனை வரும், நான் உங்கள்கிட்ட எல்லாம் பிடுங்குவேன் முன்னாடி. பரீட்சை சோதனை டெஸ்ட் பேப்பர் பகவான். ஆனால் அந்த சோதனையிலையும் நீ என்ன நினைக்கிறியா, என் நாமத்தை ஜெபிக்கிறியா, ஹரிநாமத்தை ஜெபிக்கிறியா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிக்கிறியா, அதான் பகவான் பார்க்கறாரு. அப்படி நம்ம பக்தியா நம்ம அன்போட பகவானை நினைச்சோம்னா, பக்தி பண்ணோம்னா, இப்போ பகவான் நமக்காக இறங்கி வருவார். நமக்கு அப்படி அள்ளி கொடுப்பார். நமக்கு போதும் ஆயிடுது. ஆனா அப்புறம் நமக்கு அள்ளி கொடுப்பார் பகவான், அள்ளி கொடுப்பார். நமக்கு அப்போ போதும் ஆயிரும். சே எனக்கு இதோட அதுதான் நல்லா இருந்தது, அப்போ நமக்கு அப்படி அப்போ தோணும். ஏன்னா நம்ம இஸ்கான்ல நம்ம கிருஷ்ண பக்தி பண்றோம், இந்த ஹரே கிருஷ்ணா மட்டும் இந்த வைஷ்ணவ சங்கம் இருக்கும், இந்த ஹரிநாமத்தை ஹரே கிருஷ்ணாமத்தை ஜெபிக்கிறோம், நம்ம பக்தி பண்றோம்ல, இந்த பக்திக்கு பலன் இருக்கு. ஆனா பகவான் வந்து ஒரு செகண்ட் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கார், நம்மளை பார்த்துட்டு இருக்கார் பகவான். நம்ம பக்தி பண்றோம், நம்ம எப்படி பக்தி பண்றோம்னு எல்லாம் நோட் பண்றாரு பகவான். ஆனா இதுக்கெல்லாம் பலன் நமக்கு நல்ல பலனா பகவான் கடைசியில கொடுப்பார். ஆனா இப்போ நமக்கு தெரியாது, கடைசியில் நல்ல பலனா பகவான் நமக்கு கொடுப்பார். அதுதான் கிருஷ்ணர். பகவான் மாதிரி ஒரு கருணாவத்சல கிருஷ்ணர் மாதிரி, கிருஷ்ணா இஸ் மர்சிஃபுல், அவர் மாதிரி யாருமே கிடையாது. ஆனா அதே மாதிரி நம்ம சொல்றோம், சிவனும் கும்பிட்டாலுமே சிவன் உடனே இறக்கப்படுவார். சிவபெருமான் லார்ட் சிவா உடனே இறக்கப்படுவார். அவருக்கு நம்ம ரொம்பவே நம்ம இது பண்ணோம்னா, அன்போட அவர் அபிஷேகம் பண்ணி சிவலிங்கத்துக்கு அவர் உடனே இறக்கப்படுவார். ஆனா சுத்தம், நம்ம பக்தியில சுத்தம் சொல்லுவார், சுத்த பியூர். சிவபக்தி ரொம்ப சுத்தமா நமக்கு தெரியும். சிவலிங்கத்தை நம்ம அபிஷேகம் பண்றதுக்கு குளிச்சுட்டு தான் அவருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணோம். ஏன்னா சிவனும் யாரு, சிவன் வந்து உடனே கோவப்பட்டுருவார். கிருஷ்ணர் அப்படி கிடையாது. ஆனா கிருஷ்ண பக்தி நம்ம இஸ்கான்லயே கௌடியா வைஷ்ணவ், நம்ம இஸ்கான் ஹரே கிருஷ்ணா நம்ம கிருஷ்ண பக்தியிலையுமே சுத்தமா இருக்கணும் தான்.
ஐயங்கார் எப்படி மடி பார்ப்பாலோ அதே நம்ம கிருஷ்ண பக்தியிலையும் ரொம்ப மடி சுத்தம் பார்ப்பா. பியூரிட்டி, பியூர்னஸ் முக்கியம். பியூர் பக்தி ரொம்ப முக்கியம். பக்தியில் பியூர். ஏன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் பகவான், அவர் நாராயணர். அவர் இப்போ வைகுண்டத்தில் பார்க்கடலில் அவர் தண்ணீரே தான் இருக்கார், படுத்துட்டே தான் இருக்கார். அதனால பகவான் அந்த பாவத்தெல்லாம் கழிச்சுருவார், அந்த பாவத்தெல்லாம் போகிடுவார். ஆனால் சிவன் அப்படி கிடையாது. சிவன் நம்ம சிவபக்தி நீங்கள் பண்ணுறீங்களா, சப்போஸ் சிவபக்தியில் எப்படின்னா, ஆனால் நமக்கு தெரியும் நம்ம இஸ்கான் நம்ம கிருஷ்ண பக்தியும் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்லேயும் நம்ம இஸ்கான்லேயும் கிருஷ்ண பக்திலையும் சிவனுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. நம்ம இஸ்கானில் தெரியும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், என் பக்தனை கும்பிட்டு நீ என்ன கும்பிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், லார்ட் சிவா இஸ் த ஃபர்ஸ்ட் வைஷ்ணவ் பக்த், பரம் வைஷ்ணவ் பக்த். லார்ட் சிவா அவர் தான் முதல் வைஷ்ணவ் பக்த். சிவன் தான் லார்ட் சிவா. லார்ட் சிவா இஸ் ஃபர்ஸ்ட் வைஷ்ணவ் பக்த். அப்படி ஏன்னா சிவனும் எப்பவுமே ராமநாமம், ஹரிநாமம், கிருஷ்ணநாமம் எப்பவுமே பகவான் நினச்சிட்டே இருப்பார். எப்பவுமே ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா, நாராயணா நாராயணா சொல்லிகிட்டே இருப்பார் சிவனுமே. அப்போ சிவன் எங்கள் இஸ்கானில் சிவனுக்குமே இன் அவர் இஸ்கான் கிருஷ்ண பக்தி ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் ISKCON tells in your ISKCON, Lord Shiva also respected. Lord Shiva also first Vaishnava Bhakt. நம்ம ISKCONல இப்போ நம்ம பக்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா பக்தியை புரிஞ்சுக்கிறதுனா நம்ம முதல்ல நம்ம பக்தி ஒழுங்காக பண்ணணும். பக்தி புரிஞ்சுக்கலாம், சாரி பகவான் நம்ம புரிஞ்சுக்கணும்னா பகவானால் யாருமே புரிஞ்சுக்க முடியாது பகவானை. ஏன்னா ஸ்ரீமதி ராதா தாயார், ராதாராணி தேவி, ராதாராணியவே கிருஷ்ணரால ராதாவே புரிஞ்சுக்க முடியல. இப்போ நம்ம பகவான் எப்படி புரிஞ்சுக்க முடியும், கிருஷ்ணர் நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவர் பகவான், அவர் அந்தர்யாமி, அவர் ஸ்வயம் பகவான், பரம் பகவான், அவர் சாட்சாத் பகவான், அவர் கிருஷ்ணர். அவர் இப்போ பக்தியில் நம்ம எப்படி எவ்வளோ சின்சியராக இருக்கும், நம்ம பக்தியில் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்னா, நம்ம பிரபுபாதா, நம்ம ஸ்ரீல பிரபுபாதா, நம்ம ஆச்சாரியர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க தெரியும். பக்தி விளையாட்டு கிடையாது. பக்தி ஸ்பெஷலி கிருஷ்ண பக்தி, நம்ம இஸ்கான் வைஷ்ணவ சங் இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் கிருஷ்ண பக்தி இஸ் நாட் ஜோக் கிடையாது. பக்திங்கிறது எந்த பக்தியுமே ஜோக் கிடையாது. அதுவும் பகவத் சேவை, பகவத் பக்தி இது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது ரொம்ப பாக்கியம் பண்ணாதான், ரொம்ப பாக்கியமான விஷயம். ரொம்ப புண்ணியம் பண்ணாதான் நமக்கு இந்த பகவத் சேவை, பகவத் பக்தி கிடைக்கும். நம்ம ரொம்ப பாக்கியசாலி. அதனால தான் நமக்கு இந்த பகவத் பக்தி கிடைச்சிருக்கு, கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு. இஸ்கான் மாதிரி ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், வைஷ்ணவ சங் நமக்கு கிடைச்சிருக்கு. இது யாருக்கும் கிடைக்காது. கோடியிலேருந்து ஒருத்தருக்கு தான் இது கிடைக்கும். ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தானா, போன ஜென்மத்தில் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கானா, ரொம்ப பயபக்தியோடு இருந்திருக்கானா, அவனுக்கு தான் இது கிடைக்கும். பாக்கியாருக்கு கிடையாது. பக்தி ஒரு விளையாட்டு கிடையாது. பக்தி இஸ் நாட் ஜோக். பக்தி விளையாட்டு கிடையாது. சரி, அப்போ நம்ம கீர்த்தனம் பண்ணலாம். அப்புறம் நான் இங்கே ஸ்டாப் பண்ணேன். ஸோ நமக்கு தெரியும் ஜூன் 27 இந்த மாதம் 2025 ஜூன் வர ஜூன் 2025 27 ரத யாத்திரா இருக்குது. ஜெகநாத் ரத யாத்திரா நம்ம இஸ்கான்லேயும் கொண்டாடுவா. ஜெகநாத் ரத யாத்திரா இருக்குது. ஜெகநாத் ரத யாத்திரா அது அப்போ பண்டிகை நிறைய பெருசாக பண்டிகை மாதிரி கொண்டாடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வாங்கோ, நம்ம இஸ்கானில் ரத யாத்திராவில் கலந்துங்கோ. ஜூன் 27 ஜூன் 27 ரத யாத்திரா இருக்குது, ஜெகநாத் ரத யாத்திரா. ஸோ
நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கும். அதில் நீங்களும் பகவான் ரத்தத்தை இழுக்கிறதுல பகவான் சேவா பண்ணுவோம். உங்களுக்கும் பகவான் கிருபை பகவான் வெண்டிங்கோ. நமக்கு எல்லாம் பக்தி தான் வேணும். இந்த வைஷ்ணவ சங்கத்தில் நம்ம நிலைச்சிருக்கிறோம். இந்த கிருஷ்ண பக்தியில் இந்த வைஷ்ணவ சங்கில் நம்ம கடைசி வரைக்கும், நம்ம கடைசி மூச்சு வரைக்கும், கடைசி நம்ம சாகர் வரைக்கும் இந்த கிருஷ்ண பக்தி, இந்த வைஷ்ணவ சங்கம் நமக்கு நிலைச்சி நிற்கணும். இதுதான் பெரிய சொத்து, இதுதான் பெரிய சந்தோஷம், இதுதான் பக்தி தான் சிறந்தது. கிருஷ்ண பக்தி வைஷ்ணவ சங்கம் தான் சிறந்தது. இதுதான் நம்ம பகவான்கிட்ட வேண்டிக்கணும். ஸோ நம்ம 2 விஷயம் கீர்த்தனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணுறேன். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண கிருஷ்ணாய தூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி இதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. जय गौरताई की जय. जय गौर ब्रह्मा हरि बोल. कलियुग धर्म हरे कृष्ण महामंत्र की जय. हरि नाम की जय. हरि नाम की जय. हरि बोल हरे कृष्णा. सो இதுதான் பக்தி, இதுதான் ஹரிநாம், இதுதான் சந்தோஷம். ஸோ பகவானோட நித்தியம் பாகவத சேவையா, இதுதான் பகவத் பக்தி, பகவத் பிராப்தி. இதுதான் பெரிய இது. அப்புறம் நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேனே சிவானந்தா சேனாவோட, அவர் நேற்று நான் வீடியோ போட்டிருப்பேன், இப்போ போஸ்ட் ஆகிருக்கும், நீங்கள் பாருங்க, பார்த்துருப்பேன் போட்டிருக்கு. சிவானந்த சேனா சிவானந்த சேனாவை நித்யானந்த மகாபிரபு எதுக்கு எட்டி ஒதுக்கிறார்? பல்ராமர், சாட்சாத் நித்யானந்த மகாபிரபு பல்ராமர் தெரியும். நம்ம இஸ்கான்ல கிருஷ்ண பக்தி ஹரே கிருஷ்ண மூமெண்ட்ல வைஷ்ணவ் இல்லை கௌடியா வைஷ்ணவில். அப்போது அந்த இது சிவானந்த சேனா ஸ்டோரி சைத்தன்ய சரித்தாமிரத்தில் தான் இருக்குது. அதில் நீங்கள் பாருங்க, அந்த ஸ்டோரி, அந்த கதை அதெல்லாம் இருக்குது. சிவானந்த சேனா கதை அப்புறம் இப்போ நான் கஜேந்திர மோக்ஷ கதை சொன்னேன், கஜேந்திர ஸ்துதி கஜேந்திர மோக்ஷம். இது பாகவதமில் இது வர்ணன், இது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா, हरि बोल. जय गौरता की नित्य गौर ब्रह्म हरे बोल. जय गुरु श्री प्रभुपाद की जय. जय वैष्णव कबीर. हरे कृष्णा हरि बोल. थैंक यू.